வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா கழகத்தோழர்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலத்தில் வந்து கழகத்தோழர்கள் வந்து கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் பெயருக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் இருக்கிறதுக்காக விழிப்புடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முதல் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக சென்று பரப்புரை, உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாசகங்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வாசகங்கள், ஸ்டிக்கர்கள் மற்றும் புகைப்படங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பத்திரிகை ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வந்து இவை மட்டுமே தான் பயன்படுத்தணும். அதாவது இந்த ஸ்டிக்கர் என்ன அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் பரப்புரை, பொதுக்கூட்டங்கள், உறுப்பினர் சேர்க்கை இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வாசகங்கள் வந்து சில வாசகங்கள் என்ன இருக்கோ, அங்கீகரிக்கப்பட்ட வாசகங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர அதை தவிர்த்து வந்து அல்லாத வாசகங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அதே மீறி வந்து யாராவது புகைப்படங்கள் இல்லை ஏதாவது ஒரு வாசகங்கள் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா அவங்க மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடிட்டோரியம் இல்லை பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில் போது நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கழக தொண்டர்கள், தோழர்கள் வந்து வெடிவெடிப்பது உள்ளிட்ட அதிகப்படியான கொண்டாட்டங்களை வந்து முற்றிலுமே தவிர்த்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியின் போது பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு சங்கடமும் ஏற்படுத்தாமல் பொதுமக்களின் உற்ற தோழர்களாக கழக நிர்வாகிகளும் தோழர்களும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே தாவேகா தோழர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மற்ற கட்சிகளுக்கும் நம்ம டிவிகே கட்சிக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கும் நம்ம கட்சிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் போது மக்களோட சப்போர்ட் வந்து இன்னுமே அதிகரிக்கக்கூடும். அதனால தான் இந்த நெறிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நெறிமுறைகள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இனிவரும் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களையும் சரி, மாநாட்டிலையும் சரி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாவேகா சார்பாக இந்த நெறிமுறைகள் வந்து தோழர்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.